வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதி அமைச்சரை கடுமையாக சாடிய ஸ்ரீதரன் எம்பி. எனக்கு அறவே பிடிக்காத விடயத்தை செய்ய ஜனாதிபதியே வற்புறுத்தினார். கேடி லால்காந்த பகிரங்கம். தன்னிச்சையாக தீர்மானங்களை எடுக்கும் ஜனாதிபதி குற்றஞ்சாட்டும் நாமல் ராஜபக்ச. ஜனாதிபதி அனுரவுக்கு ரணில் வழங்கியுள்ள அவசர அறிவுரை. அமெரிக்க ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலின் இராணுவ வீரர்களின் பரிதாப நிலை. வெளியான அதிர்ச்சி தகவல். ஹோர்மோஸ் நீரிணை குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தென்பகுதியில் நடந்து சூரியகாந்த படுகொலையை ஏற்றுக்கொள்கின்ற நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார செம்மணியிலேயே நடந்திருப்பது ஒரு மனித படுகொலை, மனித பேரபலம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவருடைய கருத்து அமைவது துரதிருஷ்டவசமானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் நீதிமன்ற அனுமதியுடன் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டார். பார்வையிட்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்படி கருத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், பல குழுக்கள் இங்கு இருந்திருக்கலாம், ஆனால் குழுக்கள் தங்களுக்குள் மோதி யாரையும் கொண்டு வந்து தாட்டதாக நாங்கள் இதுவரை அறியவில்லை. அவ்வாறான சம்பவங்களுக்கு அவர் ஒரு கதை வடிவம் கொடுக்க முனைவதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டினுடைய நீதி அமைச்சர் மக்களை திசை திருப்பும் வகையில் இவ்வாறான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது. தமிழர்கள் எதிர்பார்ப்பது போல இது 100% உண்மையானது. ஏனெனில் இங்கே பல பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி தொடர்ச்சியான போராட்டங்களையும் முன்னெடுக்கின்றார்கள். யாழ்ப்பாண மண்ணிலே 95ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையான இடைப்பட்ட கால பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள். இதனை நாங்கள் சொல்லவில்லை. இலங்கையினுடைய கிருசாந்தி கொலை வழக்கிலே சாட்சியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் சொல்லுகின்றார். சோமரத்ன ராஜபக்சவை அரசாங்கம் அழைத்து வந்து அவர் அடையாளப்படுத்துகின்ற இடங்களை தோண்ட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளியே வரும். அந்த உண்மைகளை மறைப்பதற்கு எங்களிடம் இருந்த போராளி குழுக்களை பற்றியோ அல்லது இது ஒரு அனாமதேய விடயங்கள் போலவோ அதற்கான ஒரு சோதனை கதைகளை சொல்ல அமைச்சர் முன்வரக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் கண்டி மாவட்ட தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்தார். கண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இந்த தகவலை அவர் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தாம் தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக கூறியுள்ளார். அத்துடன் நாட்டிற்கு சேவை செய்ய ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு சென்று அரசியல் செய்ய வேண்டும். ஜனாதிபதி என்னை அவ்வாறு செய்ய வற்புறுத்தியதால் தான் இந்த முறை நான் கண்டியில் வாக்குகள் கோரினேன். எனக்கு வாக்குகள் கேட்கும் வேலை அறவே பிடிக்காது. எனவே எதிர்காலத்தில் கண்டி மாவட்டத்தில் வாக்குகள் கேட்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் நான் கண்டிக்கு சேவை செய்வேன். நான் இந்த கட்சியை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த கட்சியை விட்டு எத்தனை பேர் வெளியேறியிருக்கிறார்கள். நாங்கள் நகரக்கூட இல்லை. அதனால்தான் எங்கள் அரசாங்கம் இந்த நாட்டை தொடர்ந்து ஆண்டு வருகின்றது. குறைந்தபட்சம் எங்களுக்கு சவால் விட யாராவது வரும் வரை வேறு வழி கிடையாது. சரியான எதிர்க்கட்சி இருக்கின்றதா? எனவே இந்த நாட்டில் எங்கள் அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்த முடியும். சில சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி மாறலாம், அதிகாரப்பூர்வ நிலைப்பாடுகள் மாறலாம், ஆனால் எங்கள் அரசாங்கம் மாறாது. அதுதான் உண்மையான நிலைமை. கோட்ட எல்லை நிர்ணய பிரச்சினை தீர்க்கப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம். எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னிச்சையாக தீர்மானங்களை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு
பதிலளிக்கின்ற போது இதனை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் வகையில் அரசியலமைப்பின் 22வது திருத்தம் வெளியிடப்பட்டுள்ளது. 22வது திருத்தத்தை கைவிடுமாறு தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் கடுமையான வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் அரசாங்கம் அந்த வலியுறுத்தல்களை கருத்தில் கொள்ளவில்லை. மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்தின் பிரதான ஆலோசகர்களாக உள்ளனர். எனினும் இந்த அரசாங்கம் அவர்களின் ஆலோசனைகளையும் மதிக்கவில்லை. 22வது திருத்தத்தை கைவிடுமாறு மகாநாயக்க தேரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கோரிக்கையினையும் அரசாங்கம் புறக்கணித்துள்ளது. நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி தன்னிச்சையாக தீர்மானங்களை எடுக்கின்றார். நீதித்துறையை அரசியல் மயப்படுத்துவதால் ஏற்படும் அபாயத்தையே ஜனாதிபதி எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றார். 22வது திருத்தம் தொடர்பில் உரிய தரப்பினர் ஆலோசனைகளை பெற்ற பின்னரே தீர்மானம் எடுத்ததாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கிய அந்த சிரேஷ்ட தரப்பினர் யார் என்பதை ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பில் மக்கள் தீர்ப்பு ஒன்றினை நடத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள 107ஆம் உறுப்புரைக்கான திருத்தங்கள் தொடர்பில் மக்களின் விருப்பத்தை அறிந்து கொள்ள அரசியலமைப்பின் 13வது அத்தியாயத்திற்கு அமைவாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை குடியரசில் இறையாண்மை மக்களிடமே உள்ளதுடன் அதனை பிரிக்க முடியாது என்ற அரசியலமைப்பின் 3வது உறுப்புரையே இதன் அடிப்படையாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 3ஆம் மற்றும் 4 ஆகிய உறுப்புரைகள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில் மாற்றம் செய்யும் எந்தவொரு அரசியலமைப்பு திருத்தமும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிப்பதுடன் அரசியலமைப்பின் 3வது உறுப்புரையை மீறும் செயலாகும் என்றும் இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயம் தேவை என்றும் 2022ஆம் ஆண்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டுள்ளனர். சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சிவில் சமூகத்தினருடன் எந்தவித கலந்துரையாடல்களும் இன்றி வெளிப்படைத்தன்மையற்ற முறையில் இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்படுவது குறித்து கவலை வெளியிட்டுள்ள அவர்கள் நீதித்துறை சார்ந்த இந்த விடயத்தில் சார்புத்தன்மை அல்லது பாரபட்சம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு சர்வதேச நீதித்துறை தரநிலைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். எனவே மக்களின் இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரே சட்டபூர்வமான வழிமுறையாக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சியினர் அரசியலமைப்பின் 85வது உறுப்புரைக்கு அமைவாக இந்த சட்டமூலத்தை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சரவை ஊடாக எடுக்குமாறு ஜனாதிபதியை கோரியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் பற்றிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த கப்பலில் தங்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் உணவு பற்றாக்குறை, பழுதடைந்த குழாய் வசதிகள் மற்றும் கடுமையான சோர்வு ஆகியவற்றினால் அவதிப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் உள்ள சில மாலுமிகள் கப்பலில் இருந்து கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் கப்பலில் உள்ளவர்களின் மனநலம் குறித்து அவர்களது குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவ செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தகவல் இப்படி இருக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட் நேற்று கூறுகையில் கப்பலின் நிலைமை குறித்த செய்திகள் முழுமையாக தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அன்னளவாக 250 நாட்களுக்கு மேலாக பயணிக்கும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் கடந்த நவம்பர் மாதம் கலிபோர்னியாவில் இருந்து தென்சீன கடலுக்கு புறப்பட்டது. பின்னர் பிப்ரவரியில் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு முன்னதாக இது மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டது.
அறிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் மே மாதத்துடன் முடிவடைய வேண்டிய இவர்களின் சேவை காலம் பலமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலம் பணிக்கமர்த்துதல் மற்றும் ஏனைய விடயங்களால் அதன் பணியாளர்கள் பாரிய மன அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சூழ்நிலை இப்படி இருக்க கப்பலில் உள்ளவர்கள் திரும்பும் திகதி எதுவும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்னர் திட்டமிடப்பட்ட சுழற்சி முறையின்படி இக்கப்பலுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பலை அனுப்ப அமெரிக்கா தயாராகி வருவதாக பல சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரை அமெரிக்காவின் பிரதேசமாக விரைவில் அறிவிக்க இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளது. நியூயார்க் மாநிலத்தில் நடைபெற்ற அரசியல் பேரணியில் பேசியிருக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிரதேசமாக அறிவிப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா முற்றுகையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமெரிக்காவின் அனுமதியின்றி எந்த கப்பலும் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் முக்கியமான எரிசக்தி மற்றும் வர்த்தக பொருட்கள் கொண்டு செல்லப்படும் முக்கிய கடல்வழி பாதையாக ஹோர்முஸ் நீரிணை விளங்குகின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மோதலின் காரணமாக இந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.